உயிர் போனாலும் பரவாயில்லை என்றே எரிவாயு கசிவு ஏற்பட்ட இடத்தில் நாள் முழுவதும் போராடியதாக கதிராமங்கலம் கிராம பெண்கள் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவன பணிகளால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஓஎன்ஜிசி எரிவாயு குழாய் வெடித்ததால் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கிராம மக்கள் உருக்கத்துடன் கூறினர். மாசுபட்ட குடிநீரை பாட்டிலில் அடைத்துக் கொடுத்த அவர்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்றே நாள் முழுவதும் போராடியதாகவும் திருச்சி சிவாவிடம் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவா இந்த பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் 18ஆம் தேதி பேச உள்ளதாக கூறினார். காலையிலேருந்து சாப்பிடாத அந்த இடத்துல ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு உட்காந்து போலீஸ்காரங்களுக்கு அழைத்துதான் நின்றுட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் தான். இன்னைக்கு அப்படியாவது கலெக்டர் நமக்கு தீர்வு கிடைக்காதா? சப் கலெக்டர் தான் ஏமாத்திட்டாரு. ஆபத்து இல்லைன்னு சொன்ன ஒரு வாரத்துல இப்படி பொங்கிட்டு வருது, என்ன செய்ய முடியும்? நாங்க அந்த இடத்துல ஒரு தீப்பொறி பட்டா அனைத்து உயிரும் கருவுங்கிறது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அப்படியே போனாலும் பரவாயில்ல, இதை காப்பாற்றப்படணும் நம்ம விவசாயம் அப்படின்னு தான் அங்கேயே நாங்க உட்கார்ந்துருக்கோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற 17ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அது தொடங்கிய அன்று குடியரசுத் தலைவர் தேர்தல் இருக்கிற காரணத்தால் அவை நடைபெறாது. அடுத்த நாளே உங்கள் பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன் என்பதை உங்களுக்கு. முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி திருச்சி சிவா, செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சுயாட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டு திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படுவது தமிழுக்கு ஊறு விளைவிக்கும் செயல் என்றும் இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுவோம் என்றும் கூறினார்.